ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இல்ல ப்ரோ கபடியே ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ சென்னையில நடக்க போற PKL மேட்சஸ்க்கு எப்படி டிக்கெட் புக் பண்றது, எவ்வளவு ரேட்ல இருக்கு அண்ட் எந்த ஸ்டாண்ட் புக் பண்ணா சூப்பரா பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பேசிக்கா. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஃபர்ஸ்ட் லெக் விசாகப்பட்டினம், இரண்டாவது லெக் ஜெய்ப்பூர், மூணாவது லெக் சென்னைங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். செப்டம்பர் 29 அன்னைக்கு சென்னையில லெக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது சென்னை லெக் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அன்னையிலிருந்து போட்டிகள் சென்னையில நடக்க போகுது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சென்னையில நிறைய மேட்சஸ் இருக்கு. தமிழ் தலைவாசுக்கும் ஒரு 4-5 மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த சென்னை லெக்ல நடக்க போற மேட்சஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென்யூ எங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த வென்யூ எங்கன்னு நான் சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் டிக்கெட் எப்படி புக் பண்றது அப்படிங்கிறது. சோ அதையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். அண்ட் எங்க புக் பண்ணா கம்மியான ரேட்ல எந்த இடத்துல புக் பண்ணா சூப்பரா பார்க்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுல நம்ம ஒரு vlog சேனல் இருக்கு, நீலாஸ் டைன்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு. முடிஞ்சா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்னை லீக் அப்படிங்கிறது செப்டம்பர் 29 அன்னைக்கு ஆரம்பிச்சு அக்டோபர் 10 வரைக்கும் நடக்க போகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் இருக்கு. அண்ட் டிக்கெட் எப்படி புக் பண்றது அந்த விஷயத்துக்குலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ண விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் 29 அன்னைக்கு 2 போட்டிகள் நடக்க போகுது. ரெண்டுத்துக்கும் தனித்தனியா மேட்ச் டிக்கெட் புக் பண்ணுமா ப்ரோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அன்னைக்கு செப்டம்பர் 29க்கு ஒரே டிக்கெட் தான். அந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டிக்கெட்ல 2 மேட்சையும் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல எனக்கு ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தா போதும்னா அது பார்த்து முடிச்சுட்டு நீங்க கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். சோ இதுதான் பேசிக். சோ உங்களுக்கு ஒரு மேட்ச்னாலும் சரி 2 மேட்ச்னாலும் சரி ஒரே டிக்கெட் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வென்யூ அண்ட் மற்ற டீடைல்ஸ்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு ப்ரோ கபடியோட டிக்கெட் ஸ்பான்சர்ஸா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இதை நீங்க ஆப்பாவும் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து இப்போதைக்கு நிறைய சென்னையில் நடக்க போற ஈவெண்ட், நாட் ஒன்லி சென்னை, இந்தியா ஃபுல்லா ஈவெண்ட், மூவி டிக்கெட்ஸ் கூட இதுல வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் மேட்ச் டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போலாம் டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ ஆப்ல தான் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இல்ல எனக்கு ஆப்லாம் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இல்ல ஏதோ ஒரு ப்ரௌசிங் வெப்சைட்ல போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வரதையே கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு சர்ச் பார் இருக்கும் மேல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு PKL மட்டும் போட்டீங்கன்னா டாப்லயே வந்து நிற்கும் PKL 2025 சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா சென்னை லெக் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா போட்டது மட்டும் இல்லாம சென்னை லெக்ல என்னன்னைக்கு எந்தெந்த மேட்ச் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. அந்த டிக்கெட் வந்து லைவ்ல இருக்கா இல்லையாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது சேல்ஸ் லைவ்ல இருக்கா இல்லையாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாவே எல்லா நாளும் எந்தெந்த மேட்ச் இருக்க போது, அதாவது யாருக்கு மேட்ச் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 29 அன்னைக்கு நடக்க போற மேட்சஸ்க்கு நான் டிக்கெட் புக் பண்றதுக்காக புக் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். அதுக்கப்புறமா அங்க வந்து டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஈவென்ட்டோட கைடு அண்ட் வென்யூ எங்கங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நான் வென்யூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடைசியில சொல்றேன். இப்போ வந்து புக் டிக்கெட் கொடுத்து உள்ள போவாங்க. சோ மினிமம் 150ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 2000 வரைக்கும் டிக்கெட் இருக்கும். சோ இந்த 150 டிக்கெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த பிளாக்ல வந்து 150 டிக்கெட் அப்படிங்கறது உங்களுக்கு போட்டிருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ 150 டிக்கெட் வேணும்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க. பட் அதை நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். சோ மேக்ஸிமம் 150 டிக்கெட்ல வியூ பெருசா கரெக்டா இருக்காது. 250 மேக்ஸிமம் புக் பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி 150 கிளிக் பண்ணீங்கன்னா எங்க இருக்கும், இல்ல உங்களுக்கு எது அவைலபிளா உங்களுக்கு எது வேணும்னு தோணுதோ அதை புக் பண்ணிக்கோங்க. 150, 250, 1000ங்கிறது வந்து VIP குள்ள போயிடும். சோ VIP C பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1250 VIP B, 2000 VIP A, ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க பிளேயர்ஸ் கூட. சோ இந்த டிக்கெட்டும் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் 5 வெரைட்டிஸ்ல டிக்கெட் இருக்கு. 150யும் நீங்க வேணா புக் பண்ணிக்கலாம், 2000 வேணாலும் புக் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் புக் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 250 கொடுத்து பிளாக் F கொடுத்து நான் உள்ள போறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஆட் அப்படின்னு கேட்கும். அதுல எத்தனை டிக்கெட் வேணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதுக்கப்புறமா நம்பர் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பே பண்ணுறதுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பேசிக்காக வந்து உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லா மேட்சுக்கும் சேம் தான். ஸோ எல்லா மேட்சுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கு போகிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற அதர் மேட்சுக்கு போகிறேன். பட் நிறைய பேர் தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அக்டோபர் 1 தான் தமிழ் தலைவாசுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு இங்கே யூ மும்பா கூட. ஸோ அதுக்கு நான் டிக்கெட்டை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ அதுலேயுமே புக் டிக்கெட் போனோம் அப்படின்னா 1500 மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி மற்ற எல்லா டிக்கெட்ஸும் சோல்டு ஆயிருக்கலாம். ஏன்னா தமிழ் தலைவாஸ் அந்த நடத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கெஸ்ட்டாக கூப்பிட போகிறாங்க சம் கிரியேட்டர்ஸை, அதில் நாமளும் இருக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஏன்னா நாம வந்து இந்த மேட்சை வந்து நேரில் விசிட் பண்ண போகிறோம். ஆசியா ஃபேன் பாயா நான் போகிறேன். ஸோ தமிழ் தலைவாஸ் PKL சைடு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் போகிறேன். ஸோ முடிஞ்ச October 1 அன்னைக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சால் நான் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் டிக்கெட் வந்து இந்த மேட்சுக்கு தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி சோல்ட் அவுட் கூட ஆயிருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் தலைவாஸ் ஆட வராங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இப்போதைக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு கடைசி நேரத்தில் கூட ஓப்பன் பண்ணலாம். அதனால் இது செக் பண்ணிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். சோல்ட் அவுட் ஆயிருக்காது. இந்த மேட்சுக்கு டிக்கெட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு 1500 டிக்கெட் மட்டும் தான் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் மற்ற தமிழ் தலைவாஸ் மேட்சுக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். பட் கடைசி நேரத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒரு சிலருக்கு மற்ற மேட்சுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரில் கூட போய் டிக்கெட் வாங்கலாம். ஸோ அதுக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் இப்படி தான் டிக்கெட் புக் பண்ணணும். இப்போதைக்கு எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு 150 டிக்கெட் போதும் ப்ரோ எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா 150 டிக்கெட் வாங்கிட்டு போய் தாராளமாக பாருங்க. பட் 250 டிக்கெட் வாங்கினீங்கன்னா 250 டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு பிளாக் எஃப், என்னோட ஃபேவரட் இடம் அதான், பிளாக் எஃப் போயிட்டீங்கன்னா அங்கிருந்து வியூ செமையா இருக்கும். 150க்கும் 250க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா 150 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வியூவா இருக்கும். அதாவது பிளேயர் டீமுக்கு வந்து பின்னாடி இருப்பீங்க. பட் இது வந்து சைட் வியூ, ரெண்டு டீமுக்கும் சென்டர்ல இருப்பீங்க. அதாவது நமக்கு டெலிகாஸ்ட் ஆகிற வியூவா இருக்கும் 250 டிக்கெட். ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 250 டிக்கெட் தான். பிளாக் எஃப் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சூஸ் பண்ணி பை பண்ண பாருங்க. 1250 வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ அது உங்களால் முடிஞ்சா அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயுமே வாங்கிட்டு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக டிக்கெட் வாங்குறது அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும். அண்ட் வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஸோ வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்ட்ரலில் தான் இருக்குது. அதாவது ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் தான் இதோட லொகேஷன் அவங்களே போட்டிருப்பாங்க. நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணீங்களாவே, நீங்கள் மேப்பில் வந்து எஸ்டாட்டோட இண்டோர் ஸ்டேடியம் மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம்னு மேப்பில் சர்ச் பண்ணீங்களாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்படி நீங்கள் போய் ரீச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோலுமே சென்ட்ரலில் போய் இறங்கிட்டு ஸோ அங்கேருந்து போகலாம். அப்படி இல்லாட்டி பி ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நார்மல் லைனில் சொல்லிட்டு இருக்கேன், அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங் நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பஸ்ஸில் வந்தீங்கனாலுமே அந்த இடத்துல வந்து இது வந்து பேசிக்காக பெரியம்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணப்பர் நகர், கண்ணப்பர் திடல் சம்திங் ஒரு ஏரியா. இது சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ங்க இந்த இடம் தான் அது. நிறைய பேர் ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே போய் பழகிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த இடத்துல தான் நடக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாவே உங்களுக்கு லொகேஷன் காட்டிடும். சென்னை சென்ட்ரல் இருந்து நீங்கள் வந்து அங்கே மூவ் ஆகி போய்க்கலாம். ஸோ நடந்தான் போகணும். ஸோ அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. அது வழியாக நீங்கள் பார்த்து போயிடலாம். அதான் லொகேஷனு. நான் சொன்ன மாதிரி டிக்கெட் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ரோ எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் எனக்கு இன்ஸ்டால DM பண்ணுங்க. அப்படி டிக்கெட் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு, இல்லை எக்ஸ்ட்ரா டிக்கெட் புக் பண்ணிட்டு என்னால் சேல் பண்ண முடியல ப்ரோ, எனக்கு இப்போ மேட்ச் போக முடியல, டிக்கெட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அப்படியே கொலாபரேட் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது டிக்கெட் இப்படி தான் புக் பண்ணணும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு, இதான் என்னோட ID, மறக்காம DM பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே கிளியர் பண்ணி வச்சிடறேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.